ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ கதிரும் ராஜியும் ஒன்றா சேர்ந்து இப்போ எப்படியோ வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறத கிட்டத்தட்ட வந்து 30 நிமிஷம் எபிசோட் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் எபிசோடாக வந்து ஓடி முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்த பெரிய விஷயமா இருக்க போகிறது அரசி அண்டு குமரனுடைய ட்ராக்னா, இன்னும் குமாரோட ட்ராக்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தங்கமயில் ரொம்ப வர வர கொஞ்சம் அவங்களுடைய பேச்சு தெனாவிட்டு திமிரு எல்லாம் வந்து தான் ஃப்ராடுங்கிறத மறந்து நடந்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனையான வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தங்கமயில் வீட்டுக்குள்ளார வந்து ஒரே ஜாலியாக குஷியாக வந்து எப்படியோ அந்த நில விஷயத்தில் நமக்கும் வந்து ஒரு பங்கு வருங்கிறத சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சுகன்யாவும் நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு படுத்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ராத்திரியோட ராத்திரியாக கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வீடியோ அலுவலகத்தில் பட போது இங்கே இப்படி வந்தா என்ன நடக்குது, இங்கே ஃபங்க்ஷன் என்னாச்சு, அந்த ஈவெண்ட் என்னாச்சு, டான்ஸ் காம்படிஷனை கலந்துக்கிறேன்னு சொல்ல கேட்காம போனியே அப்படின்னு வந்து எல்லாரும் பேச, இல்லை தோத்துட்டா முதல் ரவுண்ட்லேயே அதுக்கப்புறம் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் போய் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு அவங்கெல்லாம் விட்டதுக்கப்புறமா தங்கமயில் இதெல்லாம் அவங்க அம்மாவை கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவை கால் பண்ணி பேசும்பொழுதே வந்து இதே நான் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களாமா, எல்லாரும் என்னாலும் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, இவரே என்னென்ன பேசியிருப்பார் தெரியுமா, ஆனால் அங்கே ராஜிக்கு கதிர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே யாரும் திட்டாமல் பார்த்துக்கிறாங்க, அப்படியே ஈஸியாக கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் அது என்ன இருந்தாலும் ரத்த பந்தம் இல்லடி அதான் இருக்கும். அதெல்லாம் தான் நீ வந்து தாண்டி உனக்குன்னு அங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று உருவாக்கிக்கணும். இப்போ எப்படியும் வந்து 10 லட்சத்தை வந்து அவனுக்கு ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த செந்திலுக்கும் பணத்தை கொடுத்துருவாங்க. நீ பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த கடையை உங்கள் 2 பேருக்கு மாற்றி எழுத வைக்கணும். அந்த கடை தான் உங்களுக்கு இருக்க போகிற பெரிய சொத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். இந்த விஷயத்த எப்படியாவது கடையை வாங்கிறதாமா போகிறேன், நான் மாமாட்ட பேச போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத முதல்ல வந்து இங்கே சரவணன் கேட்டு சரவணன் வந்து உள்ளார டக்குன்னு உள்ளார போந்து, என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் அம்மாட்டையா, உங்கள் அம்மா ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ நீ பேசினதை தெளிவாக கேட்டப்புறமா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்கள் அம்மா வந்து சொத்தை பிரிச்சுட்டு வாண்டிருக்காங்க, அதுவும் வந்து கடையை எங்கள் குடும்பத்துக்கான கடையை எங்கள் அப்பாவோட கடையை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா. இல்லைங்க அவங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்குல்லங்க, இப்போ உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் இல்லைங்க, கதிருக்கு வந்து இப்போ ட்ராவல்ஸ் வச்சு தர போகிறாங்க, செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு, அப்போ நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் அப்படின்னா என்ன பிள்ளை, எந்த பிள்ளையே இல்லாமல் பிள்ளை இருக்குன்னு போய் சொன்னியே நீ, அந்த பிள்ளையா வீட்டில் வந்து ஒட்டிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு வந்தியே, ஏதோ அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல, அம்மாவும் வந்து இப்போ தான் வந்து அந்த அரசியல் விஷயத்தில் வருத்தமாக இருக்காங்கிறதுனால இதை சொல்லாமல் இருக்கேன், இல்லைனா நீ ஒரு ஃப்ராடுங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறேன்னு சேவர் வேலைக்கு போயிருந்திருக்க, சேவர் வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த வேலைக்கு போகிறேங்கிறத நீ சொல்லாமல் மறைச்சிட்டு போகிற அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணியிருக்க. ஏன்னா அதுக்கு நீ படிக்கலை, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு MA முடிச்சிருக்கான்னு இருக்க, BA கூட இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னடா சத்தம் அப்படின்ட்டு உள்ளார வந்து இப்போ கோமதி உள்ளார நுழையும் போது ஒரு கட்டத்தில் வந்து ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் டக்குன்னு வந்து சரவணன் வந்து, அம்மா இவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்கம்மா, இவ ஏதோ நான் மோசங்கிற மாதிரி நான் ஏதோ கோவப்படுறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து எப்படி சுகன்யா அந்த விஷயத்தில் வந்து மாமா வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தாரோ, பல நாள் மனசுக்குள்ளே போட்டு புழுகிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி தான் ஏன் நிலைமையும். நானும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு சொல்ல வேணான்னு பார்த்தேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போதே பாண்டியனை வேற என்னடா பேசுகிற சரவணா, என்னடா ஆச்சு, மயில் என்னம்மா சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போது மயில் ஒன்றும் இல்லைன்னு கண்ணெல்லாம் கலங்கி ஒன்றும் இல்லை எங்க மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்து அப்படின்ட்டு, இப்போ 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, ஆனால் MA முடிச்சிருக்கா, நம்மள்ட்ட கதை விட்டுருக்கா, எல்லாம் பொய் சொல்லி தான் அந்த வீட்டில் வந்து சேர்ந்துருக்கா. வேலைக்கு போகிறேன், டீச்சர் வேலையை வந்து ஏன் பாதியிலே விட்டா அப்படின்னா அங்கே சர்டிஃபிகேட் கேட்குறாங்கிறதுனால, அதனால தான் சர்டிஃபிகேட்டை வாங்கலை, படித்தாதானே சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாலே அது என்ன வேலைக்கு தெரியுமா போனால், ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு போயிருக்கா அப்படிங்கிறத சொல்ல ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி பார்க்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டுட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கொண்டு போய் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். கோவப்பட்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா, அது கூட பொய்ன்னு நினைக்கிறேங்கும் போதே பலார்னு ஒன்று வந்து இப்போ கோமதி இந்த பக்கம் தங்கமயிலுக்கு கொடுக்க, தங்கமயில் ஷாக்காகி நிற்க, இப்போ தான் வந்து மீனாவுக்கும் ராஜிக்கும் இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சு, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு, ஐயோ நகை மேட்டருமே வந்து பொய்யாச்சு, அப்போ படிப்பும் பொய் நகையும் பொய்யா, ஏற்கனவே ஒரு நம்ம இதை கேட்டோமே அப்படின்னு மீனாவும் ராஜியும் வேறு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா. என்ன இந்த விஷயமும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எல்லார் விஷயமும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ மீனாவும் ராஜியும் டக்குன்னு வந்து இல்லத்தை ஒன்றும் இல்லைங்க அப்படியே திருதுன்னு தங்கமயில முடிச்சுட்டு சுகன்யா அப்படியே ஷாக்காகி அப்போ படிக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே, படிப்பு மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா மெதுவாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மீனா சொல்ல வேணாம்னு நினச்சாலுமே கோமதி உண்மையை சொல்லு, என்ன விஷயம்னு சொல்லு மீனா, சொல்லு என்னத்தை மறைக்கிறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா இல்லத்த
அது ஒரு நாள் தான் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க அம்மாவும் இவங்களும் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். போட்ட நகை எல்லாமே வந்து கவரிங் நகைன்னு சொன்னாங்க. போட்ட மொத்த நகையில் வந்து 5 பவுனும் என்னவோ தவிர மிச்சம் எல்லாம் கவரிங். அப்படின்னா வந்து 5 பவுன் தவிர மிச்சம் எல்லாமே கவரிங்கா? அப்போ அந்த 5 பவுன் தவிர மிச்சம் எல்லாம் கவரிங்னா நாங்கள் கேட்கவே இல்லையே, நகையே வேணான்னு தானே சொன்னோம், இவங்களே தானே இத்தனை பவுன் போடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அது எல்லாமே கவரிங் ஆத்த. அப்படிங்கும் போது கடுப்பாய், நீ வந்து நகையே போடாமல் வெறும் கையை வீசிட்டு வந்தா கூட நான் சந்தோஷமாக ஒன்று ஏறிட்டு இருந்திருப்பேன். நான் நகைக்கோ பணத்துக்கோ எதுக்கோ ஆசைப்படல. ஆனால் பொய் சொல்லியிருக்கீங்க. பொய் சொல்லி இவ்வளோ நகை போட்டிருக்கோங்கிறத சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கோம், ராஜி என்ன நகை போட்டிருக்கான்னு வேறு நக்கலாக வேறு உங்கள் அம்மா ஒரு தடவை கேட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து படிக்காமல் வந்துட்டு கடைசியில் வந்து படிக்கலன்னு மற்றவங்க எல்லாத்தையும் வந்து படிக்கலைங்கிற மாதிரி, நீ மட்டும் தான் படிச்சிருக்குங்கிற மாதிரி வந்து எல்லாரும் கேட்கும் போதெல்லாம் வந்து சீன் போட்டுட்டு டீச்சர் வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு இருக்குங்கும் போது இந்த பக்கம் பாண்டியன் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து தங்கமயில்கிட்ட, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளில போ, முதல்ல சரவணா அவளை கொண்டு போய் விட்டு வந்துடுனா, ஐயோ அத்தை சாரித்த, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பாக பண்ணிட்டேன், அப்படி யோசிச்சுருக்கக்கூடாதுன்னு இவங்க அழுதுகிட்டே அழுதுட்டு இருக்கும்போது, இந்த அழுகையெல்லாம் வேணாம், நடிக்காத, போதும், தயவு செஞ்சு போதும் அப்படின்னு இந்த பக்கம் சரவணன்னு சொல்ல, எல்லாம் நடிப்புமா, எதையுமே நம்பாதீங்க அப்படிங்கும் போது, எனக்கு தெரியுதுடா இவ்வளோ போய் சொல்லியிருக்கா, மூளை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துரு அப்படின்னா, இவங்க வீட்டை விட்டு துரத்தி பைக்கில் சொல்ல கேட்காம ஏற்றி கொண்டு போய் அவங்கள விட்டு வர போகிறாங்களா, போகும்பொழுது அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கதை போனாலும் பெட்டராக தான் இருக்கும். இல்லை இதை இன்னும் இழுத்துக்கிட்டே போயிட்டு திருப்பி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் சொல்கிற மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கமயில் சிக்கணுமா வேணாமா, ரோகிணி மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டே தான் போகணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.